கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்து போன நாட்களில் எல்லாம் எத்தனையோ போராட்டங்கள், பிரயாசங்கள், வேதனைகள் நம்மளை நெருக்கின போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தாங்கி, அவருடைய கரம் நமக்கு அனுகூலமாயிருந்து நம்மை பலப்படுத்தி இந்த நாள் வரையிலும் காத்ததை நினைக்கும் போது 1000 நாவுகள் இருந்தாலும் நமது தேவனுக்கு நன்றி சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் அனுதினமும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டு வருகிறார். இனிமேலும் கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட சற்று நேர நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன், ஆமேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது அவர் தைரியமாக இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது என்னால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. என்னை பலப்படுத்துகிற ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவரால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அவர் தைரியமாக இந்த இடத்துல இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த காலை வேளையிலேயும் இதே வார்த்தை என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. கடந்த நாட்களிலேயும் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம், தளர்ந்து போன நேரங்களிலெல்லாம் இந்த வார்த்தை என்னை உயர்ப்பித்தது. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா உலக பிரகாரமாக அனுதின வாழ்க்கையிலே எல்லா மனுஷர்களுடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் வருவது உண்டு. போராட்டங்கள், நிந்தைகள், இன்னும் பல பிரச்சனைகள், வேதனையான அனுபவங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும்போது பலனற்று சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நேரத்திலெல்லாம் ஒரு தேவ பிள்ளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரே இடம் கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன், ஹல்லேலூயா. நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே இடம் இந்த கன்மலையாகிய கிறிஸ்து மாத்திரமே. நமக்கு அடைக்கலமானவர் அவர் மாத்திரமே. நம்மை பலப்படுத்துகிறவரும் அவரே. ஆமேன், ஹல்லேலூயா. நம்மை ஆதரிக்கிறவரும் அவர்தான், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அழும்போது நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவரும் அவர்தான். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் வேதனைப்படும்போது நம்முடைய வேதனைகளை நீக்கி, ஹல்லேலூயா, நம்மை சமாதானம் தருகிறவரும் அவர் ஒருவர் மாத்திரமே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் நமக்கு நன்றாக தெரியும். பல பாடுகள், உபத்திரவங்களை அவர் கடந்து வந்தவர். சரீரத்தில் பலவீனம், ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் ஊழியத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆகவே அவர் தன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நன்றாக அறிந்திருந்தார், உணர்ந்திருந்தார். ஆமேன். அவர் அப்படி சொல்ல ஒரு காரணம் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய பலவீனத்தில் அவர் சொல்லுவார், கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்கினது என்று சொல்லுவார். வேத வசனங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. நான் மிக சுருக்கமாக இந்த வார்த்தைகளை முடிக்க ஆசைப்படுகிறேன். அவருடைய வெற்றியை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி. ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய தகுதியை பற்றி சொல்லும்போது என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய ஜெயம், அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர் முன்னேறி வெற்றி பெற்று ஜெயம் பெற்று போவதற்கு காரணம் யார் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், கிறிஸ்துவினால் என்று சொல்லுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தினால எதையும் செய்ய முடியாது என்பதை நன்றாக உணர்ந்து புரிந்துதான் சபைக்கு எழுதுகிறார். ஆமேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து நாமே சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற, ஆமேன், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதுவரை எங்களால் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கிற அனுபவங்களில் நம்மை பார்த்து நாம் சொல்லணும், இனி என்னால் முடியும். ஏன்னு சொன்னால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்தும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்துவார். இன்னுமாக பார்ப்போம் என்றால் கர்த்தருடைய தூதனானவர்
ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேத வசனத்திலே அநேக பலப்படுத்துதல்கள் இருந்தால் கூட மிக மிக முக்கியமாக 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுவார், உம்முடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன். அதே வார்த்தையை என்னால் சொல்ல முடியும். ஆமென். இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன். கடந்த நாட்களில் அநேக தெய்வ பிள்ளைகள், அல்லேலூயா, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சில ஊழியங்களில் இருக்கிறதான தெய்வ பிள்ளைகள், அல்லேலூயா, அநேக வார்த்தைகளை எனக்கு சொல்லி ஆமென் திடப்படுத்தினாங்க. ஆமென். மனுஷ வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறது சகஜம். சோர்வே எனக்கு வராது, நான் சோர்ந்தே போக மாட்டேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. சில அனுபவங்கள், சில காலகட்டங்கள், சில ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள் கடந்து வரும்போது, அதை பற்றியதான நினைவுகள் வரும்போது வாழ்க்கையிலே சில சோர்வுகள் வருவது உண்டு. ஆமென். அந்த நேரத்தில் கர்த்தர் தேவ பிள்ளைகளை கொண்டு தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி தேற்றுவார் தெரியுமா? அவருடைய வார்த்தையை அனுப்பி தேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளையை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்லுவார், யோபுவின் புஸ்தகம் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோபுவில் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நீர் நிற்க பண்ணுவீர் என்று அவர் சொல்லுவார். ஒரு மனுஷன் விழுந்து போகிறான்னா கர்த்தருடைய வார்த்தை அவன் விழாதபடிக்கு அவனை தூக்கி நிறுத்தும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல, அது புடமிடப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த வார்த்தை எப்படி ஒரு மனுஷனை பலப்படுத்தும் என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுவார், நீ பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. என்னன்னா, நீ பயப்படாத. அல்லேலூயா. பயப்படுகிற காரியங்கள் வரும்போது, அல்லேலூயா, சோர்ந்து போகிற நேரங்கள் வரும்போது, கண்ணீர் விடுகிற நேரங்கள் வரும்போது, உடைக்கப்படுகிற நேரம் வரும்போது, ஆமென், அவர் சொல்லுவார், நீ பயப்படாத. அல்லேலூயா, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். சில நேரங்களில் நம்ம அதையும் தாண்டி, ஆமென், அல்லேலூயா, நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கிறபடினால சில நேரங்களில் நம்ம அதிகமாக சோர்ந்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை அப்படிதான். எப்படி வார்த்தை வரும் தெரியுமா? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாத. அல்லேலூயா. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். இன்னொன்று, நீதியின் கரத்தினால் தாங்குவேன். கர்த்தருடைய கரம் நீதி உள்ள கரம். ஆமென். அந்த கரத்தினால் அவர் நம்மை தாங்கி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2வதாக நம்ம பார்ப்போம்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்துகிற தேவன். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:39 பார்த்தீங்கன்னா, இயேசு அதாவது சீஷர்களோடு கூட அவர் ஒலிவமலைக்கு போய் அங்கே ஜெபிக்க போகும்போது அவர் ஜெபிக்கிறார். அவருடைய மரணத்தை குறித்ததான அந்த காரியங்களை சொல்லி தேவ சமூகத்திலே பிதாவை நோக்கி இயேசு விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் ஆண்டவரே, பிதாவே, என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்கட்டும் என்று சொல்லி அவர் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்துல எப்படி செயல்பட வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்திருக்கிறதோ அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே, அல்லேலூயா, கர்த்தர் வார்த்தையை அனுப்ப வேண்டும் என்றால் வார்த்தையை அனுப்புவார். இல்லை தூதன் நேரடியாக வர வேண்டும் என்றால் தூதனை அனுப்பி கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன். ஆமென். மரியாளை பார்த்தீங்கன்னா, இது என்னமாய் முடியுமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்ததும் தூதன் தான். அவள் வேதனைப்பட்ட போதும் கர்த்தர் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி அவளை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. நீ பயப்படாத, உனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா, எலியா தீர்க்கதரிசி யேசபேலுக்கு பயந்து பெயர்சபாவை விட்டு இன்னும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்று இருக்கும். பெயர்சபா வனாந்தரத்தில் தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி திருப்பி அவர் நடந்து ஒரு சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த காரியங்களை பார்க்க முடியும். வீடுகளில் வாசித்து கொள்ளுங்க. பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல யாருமே இல்லை, வனாந்தரத்தில் யாரும் இல்லை. அல்லேலூயா. யாரும் இல்லாத அந்த சூழ்நிலையில் பரலோகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. ஆமென். அவரை பலப்படுத்தும்படியாக பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். தூதன் வறுமையாக வரல. இப்போ எலியா பசியோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
அவர் அடுத்து பிரயாணம் பண்ண வேண்டும். அவரை குறித்ததான தேவ திட்டங்கள் அநேகமாக இருக்கிறபடியினால் பரத்திலிருந்து கர்த்தர் தூதனை அனுப்பி என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாராம் தெரியுமா? நீங்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தீங்கன்னா, தடலிலே சுடப்பட்ட அடையும் பாத்திரத்திலே தண்ணீரும் எங்கே இருந்து வந்தது இது? ஆமேன், ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் யார் கொடுத்தா தூதனுக்கு? பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்பினார். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோகத்தின் மன்னாவினால் போஷித்தாரே தெய்வம். ஆமேன், பரலோகம் சும்மா இருக்கல்ல. ஹல்லேலூயா. அங்கே இருந்து தழலிலே சுடப்பட்ட அடை, இதெல்லாம் யோசிக்கும் போது அநேக காரியங்கள் ஹல்லேலூயா நம்மளை சிந்திக்க வைக்கிறது. ஆமேன். எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு ஹல்லேலூயா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஒரு சில நேரங்களில் சில போராட்டங்கள் பிரச்சனையில் சிக்கி தவித்து யாருமே இல்லாத இடத்துல அனாதையாக இருந்தால் கூட உங்களை பார்க்கிற ஒரு பரலோகம் இருக்கிறது, நம்மை பார்க்கிற ஒரு பரலோகம் இருக்கிறது. நம்மை பலப்படுத்த கர்த்தர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த இடத்துல எப்படியெல்லாம் நமக்கு அவர் ஆதரவாக இருக்க வேண்டுமோ, சகாயமாக இருக்க வேண்டுமோ, அந்த இடத்துலெல்லாம் அவர் சகாயராக இருக்கிறார். ஆமேன். அவர் தூதனை அனுப்பி ஹல்லேலூயா ஆகாரத்தை கொடுத்து அவனை திடப்படுத்தினதாக நம்ம பார்க்க முடிகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் சொந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, ஆமேன், கர்த்தர் எந்த இடத்துல யாரை அனுப்ப வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். என்னை பலப்படுத்துகிறது எப்படி என்று என் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். யாரை கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், யாரை கொண்டு என்னை பலப்படுத்த வேண்டும், எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பது என் தெய்வத்துக்கு தெரியும். அது மாதிரி இந்த காலை வேளையில் ஒருவேளை ஹல்லேலூயா பலனற்று போய், ஆமேன், சரீரத்தில் நல்ல பலன் இருக்கலாம், ஆனால் ஆவியிலே முடங்கி போயிருக்கலாம், இல்லை சரீரத்தில் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். இனி இது என்னவாய் முடியும்? இது எப்படி முடியும்? இது சாத்தியமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது சாராளுக்கு சரீரம் செத்து போனது. ஆமேன், ஹல்லேலூயா. இனி இது சாத்தியமில்லை என்று இருந்த நேரத்தில் கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்லுகிறார், அடுத்த வருடம் நான் வருவேன், ஒரு உற்பவ கால திட்டத்தில் திரும்பி வருவேன், நீ ஒரு குமாரனை வைத்து கொண்டு இருப்பாய் என்று. ஆமேன், ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஆமேன். நாம் ஒருவேளை சொல்லலாம், இனி முடியாது, இனி என்னால் முடியாது, இனி எழுந்திருக்கவே முடியாது. ஆமேன். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எதை அனுப்ப வேண்டுமோ, வார்த்தையை அனுப்ப வேண்டும் என்றால் வார்த்தையை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தூதனை அனுப்ப வேண்டும் என்றால் தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைகளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற நேரங்களிலே ஹல்லேலூயா நாம் என்னதான் ஜெபிக்கணும் என்று தெரியாமல் கலங்கி போய் திகைத்து போய் வாயில் வார்த்தையே வராதபடிக்கு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ரோமர் 8:26-27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சோர்ந்து தளர்ந்து போய் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும்போது ஹல்லேலூயா நம்மை பார்த்து பரிதபித்து ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு சொல்ல முடியாத அளவுக்கு, ஆமேன், ஹல்லேலூயா, வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு நமக்காக ஒரு ஆவியான அவர் இருக்கிறார், ஒரு தேற்றவாளன் இருக்கிறார். ஆமேன். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் பிதாவினிடத்திலே. ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து இருக்கும்போது, தளர்ந்து இருக்கும்போது, ஜெபிக்க முடியாமல் இருக்கும்போது, ஆமேன், ஹல்லேலூயா, உடைந்து போய் நொறுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாக அறிந்திருந்தபடியினால தான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒரு தேவ பிள்ளையை பல வடிவங்களிலே, ஹல்லேலூயா, பல விதங்களிலே, ஹல்லேலூயா, வார்த்தையை கொண்டு பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்களும் கூட ஹல்லேலூயா சில நேரங்களில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இனி எழும்பவே முடியாது, ஹல்லேலூயா, இவ்வளவு தான் என்று, இனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, இனி இந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை, இந்த விஷயத்தில் நான் இனி உன்னை செல்ல முடியாது என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இனி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுமா, இல்லை இதோடு நான் முடிந்து போவேனா என்று கூட சிலர் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இல்லை இல்லை இல்லை, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவாரானால் அவராலே, ஹல்லேலூயா, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய துணையினாலே, நம்முடைய சுயபலத்தினால் நம்ம எதையும் செய்ய முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால், கர்த்தர் நமக்குள்ளே இருப்பாரானால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு பயணிப்பாரானால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாரானால் எந்த காரியத்தை நம்மளால் செய்ய
செய்ய முடியும். ஆமேன். இனிமேல் முடியாது என்று ஒன்று நம்மளால் இருக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. முடியாது என்று சொல்லுகிறதை தூக்கி வீசிவிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறார், எனக்கு சார்ந்து கொள்ள ஒரு கண்மலை இருக்கிறது, என் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உடைந்து போன என் இருதயத்தை, சுக்கு நூறாய் போன என்னுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா என்ற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். ஆமேன். அது வார்த்தையாக இருக்கலாம், தூதனாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவராக இருக்கலாம். எப்பேற்பட்ட அனுபவத்திலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஹல்லேலூயா, நாம் மாத்திரம் இல்லை, ஹல்லேலூயா, நான் தனிமை அல்ல, ஹல்லேலூயா, நீங்களும் நானும் தனிமை அல்ல. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை நாம் தனிமை அல்ல. சில நேரங்களில் நாம் தனிமையாக இருந்தது போன்ற உணர்வுகள் நமக்கு வரும்போது தான் நம்மை அறியாமலே நாம் நொறுங்கி போகிறோம், உடைந்து போகிறோம். ஆமேன். அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய தூதனானவர் பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஆமென். இன்றையிலிருந்து நாம் ஒன்றை சிந்தித்து கொள்ள வேண்டும், ஒன்றை நாம் அப்படியே நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். நான் தனிமை அல்ல, நான் தனிமை அல்ல. இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, நான் இது செய்ய முடியாது என்று இருக்கிறீங்க, இல்லை, இனி முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இது என்னால் முடியாது, இதை வாங்க முடியாது, இது செய்ய முடியாது, இந்த காரியத்தை என்னால் நடப்பிக்க முடியாது, இது கிடைக்காது அப்படி என்ற வார்த்தை அல்ல. இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் அறிக்கை இடும்போது நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய தூதனானவர், நம்மை உயர்த்துகிற, நம்மளை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்ய நம்மை பலப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை ஒருபோதும் நாம் தனிமை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆமென் நாம் மறந்து விட வேண்டாம். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை நடத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து முடியாது என்று நாம் முற்றுப்புள்ளி வைத்ததை கர்த்தர் அதில் ஒரு கமா போட்டு, ஆமேன், ஹல்லேலூயா, முடியும் என்று தொடங்க வைக்கிற தேவன். ஆமேன். மனுஷனால் முடியாதது என் தேவனால் முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளால் முடியாது என்று நாம் எல்லாவற்றையும் அப்படியே பெண்டிங்கில் போட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ அதை செய்வாய். ஆமேன். நீ தொடருவாய். ஆமேன், ஹல்லேலூயா. இதை நீ செய்வாய். உன்னால் இனி செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போமா? தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இருக்கிற இடங்களில், ஹல்லேலூயா, தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்குற தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் இருக்கிற இடத்துல நாவனால் அறிக்கை இடுங்க. எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கலாம், எதை தான் செய்து கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துல அறிக்கை இடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் அறிக்கை இடும்போது, ஹல்லேலூயா, முடியாது என்ற தோற்றத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்ருவானவன் நம்மை விட்டு அவன் தூர போய்விடுவான். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், வார்த்தை உங்களை தேற்றும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். முடியாது என்பதை ஹல்லேலூயா முடியும் என்று செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆகவே விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிக்கை இடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அநேக நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து தளர்ந்து போவது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, இந்த நாளிலே நல்ல வார்த்தையை தந்தீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவத்தோடு கூட எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்கிறோம். இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இனி முடியாது என்று, தங்களால் எழும்பவே முடியாது என்று ஆண்டவரே சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறாங்கன்னா இந்த வார்த்தை பலப்படுத்தட்டும் அப்பா. இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு தெய்வ பிள்ளைகள் தங்கள் பயணங்களை தொடரட்டும் அப்பா. விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறவங்க, சரீரத்திலே சோர்ந்து போய் இருக்கிறவங்க ஆண்டவரே, இனி முடியாது என்று இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே கிரியை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் எழும்ப பண்ணுவீராக ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் எழும்பி ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கேட்கிற உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பலப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.